ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம லுக்கிசம் அனிமியோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹியோன்சோக் இருக்கான்ல, புது ஹியோன்சோக். ஸோ அவன் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ வீட்டுக்கு அது ஓப்பனில் இருக்கிறத பார்த்தோன்னா, ஐயோ என்னோட வீட்டுக்கு அது ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அம்மாவோட ஸ்லிப்பர் இருக்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க, அம்மா வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க திரும்பி பார்த்துட்டு, யார் பண்ணி உனக்கு என்ன வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓ, நீங்கள் தான் ஹியோன்சோக்கோட அம்மாவில், உங்களை பற்றி அவன் நிறையா சொல்லியிருக்கான், நைஸ் டு மீட் யூ, நான் தான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி இருப்பா நான் அவனை எழுப்புறேன்னு சொல்லிட்டு எழுப்ப போகிறாங்க. அப்போ வந்து ஹியோன்சோக் வந்துட்டு, ஐயோ எழுப்பாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறான். அவங்க வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹியோன்சோக் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம். எதுக்குன்னா ரெண்டெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் ஷேர் பண்ணி போட்டுப்போம், கொஞ்சம் காசு மிச்சமாகும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அம்மா வந்துட்டு, ஓ அப்படியா, ஆனால் இந்த வீடு சின்னதாக இருக்கே, உங்களுக்குலாம் ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது ஹியோன்சோக் சொல்கிறான், எங்களுக்கெலாம் ஓகேம்மா, பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹியோன்சோக் ஃபோன் பேசும்போது ஒரு வாட்டி கூட நல்லா மென்ஷனே பண்ணல, ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லைம்மா வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறான், ஸோ அதனால் மறந்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அம்மா வந்துட்டு என்னது என் பையன் ஜாப் போகிறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, நைட் ஷிஃப்ட் வந்து இந்த கடையில் வேலை பார்க்குறான், அதனால தான் தூங்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, சரி தூங்கட்டும்னு சொல்லி பெட்ஷீட்டை வந்து இன்னும் நல்லா போற்றி விட்டுட்டு, பாரு என் பையன் எவ்வளோ இழைச்சி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் வெளியே போய் பேசிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாங்க. ஸோ இவனுமே வந்துட்டு சரி வாங்கம்மா நம்ம வெளியே போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் கூட்டு போகிறான். அங்கே பார்க்கவே லக்ஸரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா வந்துட்டு, எதுக்கு இப்போ இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் என்னை கூப்பிட்டு வர, நம்ம வேறு எங்கேயாவது போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா இங்கே வந்து நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கும், பேசிக்கிறலாம் நல்லா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அங்கே டீ காஃபி ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அம்மா வந்துட்டு, வேணாம்ப்பா எனக்கு பச்சை தண்ணி கூட போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவனோட அம்மா தானே. ஸோ அம்மா என்னடா அப்படிலாம் சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக வாங்கியே தரணும்னு சொல்லிட்டு, இல்லைம்மா இங்கேயே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அமெரிக்கானோ வாங்கி கொடுக்குறான். ஸோ அம்மா அதை குடிச்சிட்டு, இது சூப்பராக இருக்குது தெரியுமா, இத்தனை நாளாக நான் அதெல்லாம் குடித்ததே இல்லை, இது குடிக்கவும் நல்லாயிருக்கு, என் பையன் இதெல்லாம் குடிச்சிருப்பானா, என் பையனுக்கு இதெல்லாம் வாங்கி தரணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாஸ்கோவோட ஃப்ரெண்டு பியாம்னு சொல்லிட்டு ஒரு பையன் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கூட தான் பாஸ்கோவும் இருக்கான். அவன் வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காரான். ஸோ அந்த மிரர் வழியாக ஹீரோ அங்கிட்ட உட்காந்துருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஓ இவன் என்னடா இங்கே பண்ணுறான், அவனை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுன்னு சொல்கிறான். ஸோ அப்போ பாஸ்கோவோட ஃப்ரெண்ட் பியாம் வந்துட்டு, டே எனக்கு இங்கே தாண்டா கஷ்டப்பட்டு வேலையே கிடச்சிருக்கு, வந்து சொதப்பி விட்றாதடா, அவன் வாட்டுக்கு பேசிட்டு போட்டுண்டா, அவனோட ஃப்ரெண்டோட அம்மா தானே, அவன் வாட்டுக்கு பேசிட்டு போட்டு, நீ எதுவுமே பண்ணிடாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போகிறான். அப்போ பின்னாடி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். என் பையன் வந்து ஒழுங்காக சாப்பிட்றானாப்பா, அவன் பாவம்ப்பா, அவன் சரியாக சாப்பிடக்கூட இல்லை, அந்த மாதிரி இருக்கான், ஒல்லியாக வேற ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹியோன்சோக் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா அவன் வந்து அந்த ஸ்டோரில் வேலை பார்க்குறான்ல, அங்கே சாப்பாடுலாம் கிடைக்கும், அதனால் அவன் அங்கேயே சாப்பிட்டுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அம்மா வந்துட்டு, ஓ அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கிட்ட பாஸ்கோ வந்துட்டு அதெல்லாம் கேட்டு, ஓ அப்போ அந்த பையன் வந்துட்டு அங்கே வேலை பார்க்குறான்னா, இவன் கட்டாயப்படுத்தி அங்கே வேலைக்கு அனுப்பிச்சிருப்பான் அதானே அப்படின்ற மாதிரி இவன் வந்து தப்பாகவே புரிஞ்சிட்ருக்கான். இப்போ வந்துட்டு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை இங்கே யாராவது புள்ளி பண்ணுறாங்களாப்பா, ஏன்னா இத்தனை நாள் அவன் பழைய ஸ்கூலில் இருக்கும்போது நிறைய பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க, நான் என் வேலையிலே என்னோடய வேலையிலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால என் பையனை சரியாக பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஹியோன்சோக் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், அம்மா அப்படிலாம் இல்லை, யாருமே புள்ளிலாம் பண்ணலை, இவனுக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க, ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணான்ற மாதிரி சொல்லவும், பாஸ்கோ வந்துட்டு, பொய்யா பேசுகிறான் பாரு, இவன் வீட்டில் வச்சுட்டு நிறைய புள்ளி பண்ணியிருக்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பாகவே நினச்சிட்ருக்காங்க இவன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவத்தில் அவன் வச்சுருந்த காஃபி அப்படியே சிதற விட்றானா, பக்கத்தில் இருக்க கஸ்டமர் மேலெலாம் தெரிக்குது. அவங்க வந்துட்டு, என்னையா பண்ணிட்டுருக்கேன்னு கத்துறாங்க. அப்போ பியாம் ஓடி வந்துட்டு, டே ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, சாரி மேம் இப்போயே நான் க்ளீன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, அப்போ க்ளீன் பண்ணிட்டு, இதெல்லாம் பண்ணாதடா, நம்ம வெளியே போய் எதுனா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி எனக்கு இன்னொரு காஃபி கொண்டு வான்னு சொல்லவும், அவன் அந்த பியாமே போயிட்டு பாஸ்கோக்காக இன்னொரு காஃபிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். வந்துட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுப்பா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹியோன்சோக் வந்துட்டு, அவன் வந்து முன்னாடி ஃபஸ்ட் எபிசோடில் கத்திருப்பான்ல, எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலை, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு,
நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டெல்லாம் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஃபீல் பண்ணி. ஸோ அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உடனே இவன் வந்துட்டு அப்போ வந்துட்டு பாஸ்க்கு வந்து யோசிக்கிறான், இவன் ஃப்ரெண்டு கிடையாது, இவன் வந்து புள்ளி பண்ணுறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த காஃபியை வந்து சிதற விடுறான். மறுபடியும் கஸ்டமர் மேலெலாம் தெரிக்குது. மறுபடியும் வந்து கஸ்டமர்லாம் கத்திட்டு இருக்காங்க. பியாம் வந்துட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு அப்போ வந்து அம்மா வந்து வெயிட்டரை கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பியாம் வேகமாக போயிட்டு என்னம்மா வேணுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து அந்த அட்டைப்பெட்டியை நான் எடுத்துக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு சரிம்மா எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறான். நான் பின்னாடி பாஸ்க்கோ வந்துட்டு எதுக்குடா அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லும்போது நீ தரமாட்டேன் நான் சொல்கிறேன்ற மாதிரி நெருப்பு கொழும்பு மாதிரி அப்படியே கொதிக்கிறான். ஸோ அதை பார்த்து ஐயோ அடிக்க போகிறான்னு நினச்சிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹோன்ஸோ கேட்கணும், எதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லைப்பா இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா வந்துட்டு என் காசு சேர்க்கறதுக்காக பண்ணுறேன், இது வந்து என்னோடய செகண்ட் பிஸ்னஸ். ஸோ நான் அதை வந்து கொடுத்துட்டு காசு வாங்கி என் பையனுக்கு சென்ட் பண்ணுவேன், நீ இதை வந்து சீக்கிரட்டாக வச்சுக்கோ, அவன்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவனுமே வந்துட்டு சரிம்மா நான் சொல்லலைன்ற மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து அம்மா இவன் கையில் காசு கொடுக்குறாங்க. இவன் வந்துட்டு வேணாம்மா இருக்கட்டும் என்கிட்ட காசு இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா நீ வச்சுக்கோ, எனக்கு காஃபிலாம் வாங்கி கொடுத்த அட்லீஸ்ட் ஹியோன்ஸோக்காகவாவது வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிம்மா நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்போ வந்து பாஸ்க்கு உள்ளே இருந்து பார்த்துட்டு போச்சு போச்சு இவன் பாரேன் காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், இது அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய காசு இவன் நைஸாக வச்சுக்கிறவானே, இவன் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இவன் கோவமாக வெளியே எந்திரிச்சு போகிறான். ஸோ அம்மா அங்கேருந்து போனதுக்கப்புறம் பாஸ்கா வந்து ஹீரோ கிட்டே போயிட்டு இங்கே பாரு நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கடைக்குள்ளே பியாம் இருக்கான்ல அவன் வந்துட்டு இந்த காஃபிலாம் சிதறி இருக்கேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வரான். ஸோ அவன் வந்துட்டு புலம்புறான், போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினோம் எல்லாம் என்னை வச்சு செய்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பாஸ்காவை காணானோடனே போச்சு சண்டை போட போயிட்டான்னா அவனை போய் கூட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவங்களெல்லாம் தேடி ஓடிட்டுருக்கான். இப்போ வந்து இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு பாஸ்கர் சொல்கிறான், எவ்வளோ ஒரு கெட்ட பையனாக இருப்ப நீ, அந்த பையனை எவ்வளோ புள்ளி பண்ணி அவனை வேலைக்கு அனுப்பிச்சு அவன் காசெல்லாம் சம்பாதிச்சு நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வாடா இப்போ நீ அண்ணனா மோதிடுவோன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ வந்து அப்படியே தப்பிக்கிறான் நூல் கேப்பில். ஸோ கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக கணத்தில் உரசி அப்படியே கீரல் விழுந்துடும் பாஸ்கோனால். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோ என்ன கேட்குறான்னா உனக்கு என்ன வேணும், எதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி கேட்கும்போது பாஸ்கோ வந்து மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான், நீ வந்து அவனோட காசை வச்சுருக்கல அதை நான் வாங்கிட்டு போய் பழைய யோன்ஸோ கிட்டே நான் கொடுக்க போகிறேன், ஸோ ஒழுங்கு மாதிரி தான் அந்த காசை கொடுன்னு மட்டும்தான் சொல்லி கேட்குறானே தவிர எதனாலன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ உடனே ஹியோன்ஸுக்கு வந்துட்டு ஓ அப்போ நீ என் காசுக்காக தான் இப்படி சண்டை போடுறியா, நான் கண்டிப்பாக அதை தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காசு தர முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ மறுபடியும் அவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. இந்த வாட்டி ஹீரோ வந்து அடிக்கலாமேன்னு ட்ரை பண்ணுறான், பட் முடியலை. ஸோ அவன் வந்து ஜின்சங் ஒரு தடவை அந்த பஞ்சிங் மிஷினுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்ல, இந்த மாதிரி பொசிஷனில் இருந்து ஒரு கிக்கு வச்சேன்னா கண்டிப்பாக உன்னால் முடியுன்ற மாதிரி நம்ம குண்டா இருக்கிற ஹியோன்ஸுக்கு வந்துட்டு ஐடியா கொடுத்துருப்பான்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இவனுமே வந்துட்டு அதே மாதிரி அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் மிஸ் ஆகுது. நம்ம பாஸ்க்கும் வந்துட்டு அடிக்க வேறு மாதிரி வரான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம பியாம் இருக்கான்ல அவன் வந்து ஒரு வழியாக இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறான். ஆனால் பார்த்தா பாஸ்கோ கீழே கிடக்குறான். அதை பார்த்தோன்னே உனக்கு ஷாக்கிங் ஆகுது. அப்போ வந்து ஹியோன்ஸுக்கு வந்து நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ பாஸ்கோ வந்து லைட்டாக கண் முழிச்சு தான் இருக்கான். அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்து தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மிஸ் பண்ணியிருப்பான் அந்த பஞ்சை. அப்போ பாஸ்க்கு வந்து அடிக்க வர மாதிரி வருவான். ஆனால் ஹீரோ வந்து அதை டாச் பண்ணி ஒரு கிக்கு விடுவான் பாருங்கள். அதில் நம்ம ஆள் வந்து சொல்லன்ட்டு படுத்துக்கிட்டாரு. ஸோ அது வந்து இந்த பியாமுக்கு தெரிஞ்ச உடனே இல்லை நீ ஒன்றும் தோற்று போல, பேர்னுக்கு இந்த கேங்கை வந்து எப்பயுமே யாராலும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம இதை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம குண்டா இருக்க ஹியோன்ஸுக்கு பார்த்தோம்னா அவன் வந்து நைட்டு வேலைக்கு வந்துட்டான். எப்படா நம்ம வந்து பாஸ்கோவை அடித்தோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாஸ்கோ வரான். ஸோ அவனை பார்த்ததும் அந்த மூஞ்சிலெல்லாம் பேண்டேஜ் மாதிரிலாம் போட்டிருக்கான். ஸோ அதை பார்க்கவும் போச்சு போச்சு அடித்தது வலிக்கும் போல் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவன் வந்து ட்ரிங்க்கை வாங்கி பில் பண்ணிட்டு போகிறான். ஸோ பாஸ்கோ போகிறதுக்கு முன்னாடி ஹியோன்ஸுக்கு பற்றி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நீ ஒன்றும் வீக்கெல்லாம் கிடையாது, நீயும் ட்ரைனிங் எடுத்தனா உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஹியோன்ஸுக்கு வந்துட்டு எதுக்கு இந்த ஆள் இப்படிலாம் சொல்லிட்டு போகிறான். ஆமாம் நம்ம வந்து இனிமேல் எதுக்குமே பயப்படக்கூடாது, நம்ம வீக் கிடையாது,
கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் புஷ்அப் பண்ணிட்டு இருப்பானா, அப்போ பாம் போட்டுருவான். அதுவும் என்ன, ஒரு பொண்ணு உள்ளே வரும்போது பாம் போட்டுருவான். டக்குன்னு இந்த ஆள் வந்துட்டு ஐயோ இது என்ன ஸ்மெல்லு சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிப்பு போடுறான். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுக்க போயிடுது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே. ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ஐயோ போச்சு என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுடுறான். ஸோ பில் போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவள் வாங்கின ஜூஸில் வந்து ஒன்று இவன்கிட்ட கொடுக்குறா. இவனுக்கு வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் தரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உன்னை என்கரேஜ் பண்ணதான், நீ வந்து உன்னோட எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு போயிடுது. ஸோ நம்ம ஹியோன்சாக்கு சொல்லவா வேணும், ஐயோ இந்த பொண்ணு என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு போதே, இதுக்காகவே நான் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனால் முடியாட்டினா கூட கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ்லாம் அங்கனே பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் காட்டுறாங்க. அந்த பில்டிங்கே வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. அப்படியே லைட்டால் ஜொலிக்குது அந்த பில்டிங் வந்துட்டு. அவ்வளோ பெரிய பணக்கார பில்டிங்லேருந்து நம்ம ஜே இருக்கான் இல்லையா, வந்து அவன் குளிச்சு முடிச்சுட்டு வார்ட்ரோப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து ஜன்னல் பக்கம் நின்றுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவன் எதுக்கு அப்படி இருக்கான்னு தெரில. ஸோ அதை பார்க்குறதுக்காக நெக்ஸ்ட் எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாய் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ இப்போ பாய்.